ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். தென்மேற்கு பருவமழை ராமநாதபுரம் மாவட்ட மக்களை ஏமாற்றி இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையானது கடுமையாக பெய்து வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக தீபாவளியை நேற்று கொண்டாட முடியாத அளவிற்கு மழை பெய்ததால் பொதுமக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து தொடர்ச்சியாக இடைவிடாமல் கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் சுமார் 17 சென்டிமீட்டர் மழை அளவானது பதிவுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் 62 சென்டிமீட்டர் மழையானது நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்து பதிவாகியுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் கலைஞர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டுள்ளது. அதே போல் ராமநாதபுரம் அருகே உள்ள லாந்தை சுரங்கப்பாதை, பட்டணகத்தன் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் போக முடியாமல் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சில தினங்களாகவே இந்த மழை பெய்து வருவதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் நெல் விதைப்பில் ஈடுபட்டார்கள். அந்த நெல்லானது பயிராக முளைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மழை பெய்து அந்த வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பயிர்கள் முளைக்காமல் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதே போல் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு மீன்வளத்துறை தடை விதித்துள்ளார். மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருவாடானை, ராமநாதபுரம், மண்டபம், திருப்புலானி, சிக்கல், முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி உள்ளிட்ட பகுதியில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளும் கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளார்கள். தொடர் கனமழை, குறிப்பாக இந்த தொடர் வடகிழக்கு கனமழை காரணமாக, இந்த பருவமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகின்றது. மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கப்பட்ட நிலையில் இந்த தொடர் கனமழை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன். சென்டிமீட்டர் மழை அளவானது பதிவுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் 62 சென்டிமீட்டர் மழையானது நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்து பதிவாகியுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் கலைஞர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டுள்ளது. அதே போல் ராமநாதபுரம் அருகே உள்ள லாந்தை சுரங்கப்பாதை, பட்டணகத்தன் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் போக முடியாமல் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சில தினங்களாகவே இந்த மழை பெய்து வருவதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் நெல் விதைப்பில் ஈடுபட்டார்கள். அந்த நெல்லானது பயிராக முளைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மழை பெய்து அந்த வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பயிர்கள் முளைக்காமல் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதே போல் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு மீன்வளத்துறை தடை விதித்துள்ளார். மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருவாடானை, ராமநாதபுரம், மண்டபம், திருப்புலானி, சிக்கல், முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி உள்ளிட்ட பகுதியில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளும் கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளார்கள். தொடர் கனமழை, குறிப்பாக இந்த தொடர் வடகிழக்கு கனமழை காரணமாக, இந்த பருவமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகின்றது. மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கப்பட்ட நிலையில் இந்த தொடர் கனமழை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன்.